இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024 வருடத்தில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் ஏற்பட்ட மேன்மையான பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியினுடைய அதிபதி குரு பகவான் தான் தனகாரகன், புத்திரகாரகன். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே ஆன்மீக தெய்வீக சிந்தனைகள் மட்டும் அல்லாம ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், அது மட்டும் இல்லாத ஒரு நல்ல ஞானம் அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவரது ராசியா உங்களுக்கு அமைச்ச அமைப்பு எப்படி இருக்கும்னா, நீங்க வில் அம்பு மாதிரி மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கையே மாறக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகள் உண்டாகும். இது வரைக்கும் நீங்க யார் யாருக்கு வழிகாட்டினீங்களோ அவங்க எல்லாமே டாப் லெவல்ல போயிருப்பாங்க. உங்களோட யார் வந்து நட்பு வைக்கிறாங்களோ அவங்க பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அடைஞ்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு அருமையான ராசியான ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. அப்பேற்பட்ட தனுசு ராசியில பிறந்த நீங்க இப்போ இன்னும் இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த அந்த 7 சனியினுடைய பாதிப்புகளால பல மன உளைச்சல், பல இழப்புகள், வாழ்க்கையில இழப்புகள்னா 1-2 இல்ல, பலவிதமான இழப்புகளையும் ஒரே மனுஷன் சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த தனுசு ராசியில பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஈடு இணை இல்லை. சில பெண்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரீதியில தான் பிடிச்ச வாழ்க்கை அமையும் எதிர்பார்த்து இன்னைக்கு அதுவே எதிர்நீச்சல் போட்டு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணி தன் சாமர்த்தியத்தினால அந்த குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாயிருக்கும். அதே போல ஆண்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நீங்க போராடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக நீங்க வாழல, உங்க குடும்பத்துக்காக வாழ்றீங்க. உங்க முயற்சிகள் ஒவ்வொன்றும் மற்றவங்களை சார்ந்து இருக்கு. ஆனா அது என்னவோ தெரியல, நம்பிக்கை துரோகங்களையே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் தொழில் ரீதியில இழப்புகளை சந்திச்சீங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. இருக்கிறது எல்லாமே உங்களை மாதிரி இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க யாருமே இல்லை. உங்க வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்க மற்றவங்க ரோல் மாடலா நிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிலை எதிர்த்து கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு தொழில் ரீதியில இழப்புகள், பார்ட்னர்ஷிப் ரீதியில மன உளைச்சல்கள், ஏன் தொழிலாளிகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்க முடியாத ஒரு நிலை, வேலை கிடைக்கிற நேரத்துல தொழிலாளிகள் வேலைக்கு வர முடியாத ஒரு சூழல், எதுவுமே கை கொடுக்கல. இதனுடைய விளைவுகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இன்னைக்கு கடன் மேல கடன் ஆகி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் சந்திச்ச நீங்க இதிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு சின்ன வழி கிடைச்சா போதுங்க, நம்ம பெரிய இலக்கங்களை சாதிக்கலாம்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இப்போ அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசத்தில் உங்களுடைய குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இந்த மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப குரு பகவான் நின்ற வீட்டிற்கு அதிபதி உச்சம் அடையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு கிடைக்கும். அந்த செல்வாக்கில் தொழில உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை நீங்க அடைய போறீங்க. அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு வாய்ப்பு. அடுத்தது வேலையில பட்ட கஷ்டத்துக்கு உண்டான அழகான தீர்வுகளை உண்டாக்க போறீங்க. ஏன்னா வேலையில உங்களை மாதிரி மன உளைச்சல் அடைஞ்சவங்க யாருமே இல்லை. நெருக்கடிகளுக்கு ஆராய்த்தீங்க. பிரஷர், இந்த பிரஷர் வந்து இருந்ததுன்னா நம்ம அது எப்பேற்பட்ட உத்தியோகமா இருந்தாலும் பரவாயில்லை, உத்தியோகியை விட்டுட்டு வெளியில வந்துடலாமான்ற அளவுக்கு மன உளைச்சல். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கௌரவத்துக்கு கட்டப்பட்டு உங்களுடைய பேர் மரியாதை கெட்டு கூடாதுன்ற நிலைக்கு கஷ்டப்பட்டு குடும்ப சுமைகள் ஒரு பக்கம், கடன் சுமைகள் ஒரு பக்கம், நம்மளை சார்ந்து சொசைட்டிக்கு எதிர நாம நல்லா வாழ்ந்து காட்டணும் என்ற எண்ணம் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் சார்ந்து ஆள் திறமையில
சாமர்த்தியத்தினால ஒவ்வொரு இலக்கையும் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த நிலையில இப்போ இந்த கிரக பெயர்ச்சி, இந்த செவ்வாய் பகவானது உச்சம் உங்களுக்கு திடீர் யோக அமைப்புகளை கொடுக்கும். நீங்க செய்யற வேலையில மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இத்தனை நாள் அதுல இருந்த தொந்தரவுகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய டோட்டல் இந்த பிளாக் இதெல்லாம் உடைச்சி ரிலீஃப் ஆகிக்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டாயிடும். டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். அதை விட உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலை இப்ப உண்டாகும். மீண்டும் சொல்ற தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவ் பாதிப்புகள், இழப்புகளை நினைச்சு நான் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றும் எனக்கு வீணா போயிடுச்சு, என்னால எதையுமே செய்ய முடியல, எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, இதை மட்டும் நான் முடிவு பண்ணா என்ன போய் ஆயிடுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பொன்னான தருணத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் நினைச்சு பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாசிட்டிவ் நீங்க பயன்படுத்தினால் உங்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி உங்க அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உருவாச்சோ அந்த இடத்துல நீங்க மீண்டும் முயற்சி கொடுத்து பதிலடி கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. முயற்சிகள் பலப்படுத்துங்க. ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இலக்குகளை நீங்க அடைவீங்க. தொழில நீங்க டாப் லெவலுக்கு போவீங்க. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான மேன்மைகள் உண்டாகும். திருமணம் இதுவரைக்கும் கைகூடாத திருமணங்கள் இப்ப கைகூடி வரும். கடந்த காலகட்டங்கள் சிலருக்கு திருமணமே நின்று போச்சு. திருமணம்னா மனவரைக்கு போய் நின்ன பல பேர். அது மட்டும் அல்ல, இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள அளவுக்கு பார்த்து அதுவும் பிரேக் ஆகி நின்றுடுச்சு. பரவாயில்ல, பொண்ணு பார்த்து 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 ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, இதுக்கு மேல பாக்குறதே வேணான்ற மாதிரி எனக்கு கை போச்சுன்ற அளவுக்கு மன உளைச்சல். அப்போ திருமண வாய்ப்பு. இப்ப குரு பகவான் தனித்து நிற்கிறார். அவருடைய இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உச்சம் அடைகிறார். இதுல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியிலே நின்று அவரும் ஒரு பலம் அடைஞ்சு அவர் 20ஆம் தேதி அவர் பயிற்சி, உங்களுக்கு 12ஆம் தேதி பயிற்சியாகி அவர் வந்து மகரத்துக்கு வரார். அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இதுல 14ஆம் தேதிக்கு மேல ஆதித்ய யோகத்தோட சூரியனோட புதன் சேர்றார். அப்போ இதுவரைக்கும் இல்லாத தைரியம், துணிச்சல், வீரியம் இது எல்லாமே கிடைக்கும். நினைச்சதை முடிப்பீங்க, நினைச்சு இலக்கடைவீங்க. திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க தனுசு ராசி என்பவர்கள் டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சு இன்னைக்கு குடும்பமே இழந்து தவிக்கிறவங்க பல பேர். ஆக மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய போறீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போறீங்க. நீங்க வாழக்கூடாதுன்னு யார் நினைச்சாங்களோ, நீங்க வளரக்கூடாது யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில நீங்க மீண்டும் வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி புதனோடு சேர்ந்து சனி அதே இடத்துல ஆட்சி பெற்று அந்த வீடே பலமாகுது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த கால அமைப்பு உங்களுக்கு உகந்த நேரம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணமாகியும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 12ஆம் தேதிக்கு மேல 11ஆம் இடத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் சுக்கிர பகவான். அப்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஆயிடும். கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, அந்த வாய்ப்பு உருவாகும். கடந்த காலகட்டங்களில் நீங்க பட்ட அவமானத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு மீண்டும் முயற்சி கொடுத்து உங்களுடைய அருமை என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்க செய்வீங்க. மேற்கொண்டு அடுத்தது உங்களது வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா நீங்க புத்திர பாக்கியம் இது வரைக்கும் போகாத கோயில கும்பிடாத தெய்வங்கள புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினால் பஞ்சமஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறார். இது வரைக்கும் எப்பவுமே அந்த உச்ச நிலையில அவர் வந்து இந்த அளவுக்கு தனித்து கரெக்டா அருமையா நின்று அந்த சனி பகவான் பிளஸ் குரு பகவான் அந்த பார்வையுடன் அவர் அந்த இடத்துல வந்து நிக்கிறார்னா இது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. மருத்துவ ரீதியா இருந்தாலும் சரி, தெய்வ ஆலயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரீதியில் இருந்தாலும் சரி, முயற்சிகள் எடுங்க. அது 100% உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகள் அளிக்கும். மேற்கொண்டு நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில பலவித மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும் அவங்க வாழ்க்கையிலும் சில கேள்விக்குறிகளும் வாழ்க்கையே இன்னைக்கு பிரச்சனையா நிற்கக்கூடிய ஒரு சூழல். பிள்ளைகளுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில பல சிக்கல்கள் இருக்கு. அது என்ன செய்யறது ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம். அதை சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்ய இந்த 50 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்களும் இருக்கும், தூக்கமின்மைகளும் இருக்கும். இது இப்படியேதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா இல்லை. இதுக்கு மேல அது அப்படி படிப்படியே மாறும். படிப்படியே அது அப்படியே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உண்டாகும், உருவாகும். அதை பார்த்துக்கலாம். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களது
இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல பேருக்கு உடல் ரீதியில நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய தருணம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையா போங்க, எச்சரிக்கையா வாங்க. கடந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு 5ல் இருந்த ராகு இத்தனை நாளா பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள், பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய அந்த ராகு பயிற்சி ஆயாச்சு. இப்போ குரு தனித்து நிற்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பஞ்சமாதிபதியும் உச்சமடைஞ்சு நிற்கிறதுனால உங்களுக்கு அதை சார்ந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமா தீர்ந்துடும். மேற்கொண்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற பாடுபடுறேன், ஆனா இது வரைக்கும் என்னால ஒரு வீடு அமைக்க முடியல, எனக்குன்னு ஒரு பூமி அமைக்க முடியல, அது ஏதாவது ஒரு விதத்துல அதை அமைக்கணும், அதுக்குண்டான வழி கிடைக்குமான்ற இயக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். மொத்தத்துல இந்த 2024 அதை சார்ந்த அமைப்புகள் அமைச்சு நீங்க குடியேறி வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அருமையான கால அமைப்பா இது உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சென்று அங்க நல்ல ஒரு இலக்கு, இவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் எங்க போனாலும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு திறமை ஆற்றல் படைச்சவங்க நீங்க. ஆனா உங்களுடைய சூழல் வெளிநாடுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நாம நல்ல வளர்ச்சி அடைகிற நேரத்துல இடம் முடியாத சரிவுகளும் மனக்குழப்பங்களும் குடும்ப ரீதியில சிக்கல்களையும் சார்ந்து நிக்கிறோம் என்ற வேதனையில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா அது பரிபூர்ணமா நீங்கி நிவர்த்தி ஆகும். அது அளவுக்கு இப்ப தனுசு ராசிக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்கு. முயற்சிகளை பலப்படுத்துங்க, நல்ல இலக்குகள் அடைவீங்க. மேற்கொண்டு வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பா இது இருக்கும். முயற்சிகள் பலப்படுத்துற அளவுக்கு தான் இங்க கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில தான் சொல்லியிருக்கேன். ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்கு. சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரக அமைப்புகளுடைய பலாபலன்கள், அந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்று இருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையா கிடைக்குமா இல்ல குறைவா கிடைக்குமான்றது இருக்கு. அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் செய்ய. கண்டிப்பா அது 100% சக்சஸ் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில இது உங்களுக்கு கிடைச்ச வரமா நினைச்சு இந்த காலத்தை உங்களுக்கு சாதகமாக்கிங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.